தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை இறுதியாண்ட ஒரு நாள் மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தடுமாறலாங்க வாழ்க்கையில தடுமாறலாம், ஆனால் தடமாறிவிடக்கூடாது. தடுமாற்றங்களெல்லாம் கொண்டு வாங்க. எங்கெல்லாம் வழி மாறினீர்களோ இந்த வெள்ளிக்கிழமை அவர் சிலுவை பாதை தியானிக்கிற வேலையில அவர் பாதத்தில் உங்கள் தடுமாற்றங்களை எல்லாம் கொண்டு வாங்க. தடம் மாறிடக்கூடாது. நீங்க தடுமாற்றத்தை அவர் முன்னாடி நம்ம கொண்டு வரலன்னா வாழ்க்கையில தடம் மாறிடுவோம். நிறைய தப்புகள் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடத்துல விழுந்திருப்பீங்க, நிறைய ஆண்டவருக்கு ஒவ்வாத அவர் ஏற்காத செயல்களை செய்திருப்பீங்க, சிந்தனைகளை வைத்திருப்பீங்க. கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருங்க, கொண்டு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அப்பதான் தடம் மாறாது. இல்லை என்றால் வாழ்க்கை மாறிடும். நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், நான் பெற்றுக்கொண்டதை இழந்துருவோம். அப்புறம் மீண்டும் தேட முடியாது என்பர்களே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எனவே பவுலடிகளார் சொல்ற பாருங்க, இன்றைக்கு நான் இறைவார்த்தை தருகிற 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வார்த்தை எடுங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவி உங்களில் குடிக்கொண்டு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்கிறார் பவுலடிகளார். நம்ம எல்லாருமே ஆண்டவர் வாழும் கோவில். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். வேற எங்கேயும் தேட வேண்டாம், உனக்குள்ள பாரு, அப்பா இருக்கிறார். எனவே கோவிலுக்கு வந்து அப்பா நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. அன்பர்களே, உங்களை அவரிடம் அறிக்கையிட்டுருங்க. அப்பா நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆண்டவரே, உங்களை மட்டுமே நான் நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை உடல் சுகம் இல்லாம இருக்கீங்களா? வலிகளோடு ரணங்களோடு இருக்கிறீங்களா? உடல் உபாதைகளோடு இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவர், இது இயேசு, இது நற்கரணை ஆண்டவர், இது அப்பா வந்திருக்கிறார், இயேசு சாமி வந்திருக்கிறார், இதோ இறைவன் வந்திருக்கிறார். உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து அப்பா நன்றி, இறைவன் நன்றி. எங்கெல்லாம் வலிகளோடு இருக்கிறார்கள், வலிகளை எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறேன். யாரெல்லாம் உடல் பலவீனங்களோடு இருக்கிறார்களோ அப்பா, எங்கள் நோய் நொடிகள் எல்லாம் உங்களை அர்ப்பணித்து அப்பா உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. பெரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் நம்ம நெறி சிறந்திருக்கணுங்க. அது ஆண்டவர்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. தடுமாறலாம், தடமாறக்கூடாது. நம்முடைய வாழ்வினுடைய நெறி சிறந்து இருக்கட்டும். அதுதான் இன்னைக்கு நற்செய்தி ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20 26 வரை பாஸ் பண்ணிட்டு போய் படிச்சுட்டு வாங்க. 5வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 20 26 வரை உள்ள இறை வார்த்தையில உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். என்ன நெறி? அறத்தோடு வாழணும், சித்தாந்தத்தோடு இருக்கணும், கொள்கையோடு இருக்கணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். ஏனோதானம் என்று வாழ்வது அல்ல. இறைவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்க, வாழணும், அதான் எனக்கு பெருமை. இறைவன் என்னை இப்படி வாழும்படி அறிவித்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். அதுதான் என்னோடு வாழ்பவருக்கு நன்மை. அதன் மூலமா தான் நான் நிறைவு அடைவேன். இல்லைன்னா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நிறைவு அடைய மாட்டோம். ஒரு கட்டத்துல வாழ்க்கை வெறுமையாகிடும். ஏனோதானம் என்று வாழ்கிற வாழ்க்கை ஒரு இடத்துல ஒரு சலிப்பு தட்டும். நமக்கே என்னடா அப்படின்னு வாழ்க்கை தோன்றும். சின்ன சின்ன பிரச்சனை கூட இறந்து விடலாம் என்று கூட தோன்றும். சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் வரும் ஏனோதானம் என்று வாழ்ந்தவர்கள். எனவே என்ன நெறியோடு வாழணும் சொல்கிறார் என்றால் அந்த அர்த்தங்களை காட்டுகிறேன் பாருங்க. மறைநூலர்கள் பரிசேயர்கள் நெறியை போல இருக்க வேண்டாம். என்ன அவர்களுடைய நெறி? அவர்கள் சட்டத்தை மையப்படுத்தியது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற நெறி கடவுளை மையப்படுத்திருக்கணும். சட்டத்திற்கு முன்னாடி சரியா காண்பித்து கொண்டு தவறாய் வாழ்கிற மனிதர்கள் இன்றைக்கு அதிகம். ஆண்டவர் முன்னாடி நான் சரியா இருக்கிறேன்னா, என்னை என் தேவன் அறிவார், என் கடவுள் அறிவார், என் இறைவன் அறிவார். எனவே அவர் பார்வையில் நான் சரியாக இருக்கிறேன். அதான் நெறி. மனுஷங்களை ஏமாத்திடலாம், சட்டத்திட்டங்களை ஏமாத்திடலாம். கடவுளை அவர் உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆயிற்று உன் நெறிய மாற்று, வாழ்க்கையில் உயர்வாய். அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஒரு செயல் நல்லதா கெட்டதா என்பதை வைத்து, செயலை வைத்து நான் கரெக்டா செஞ்சிருக்கேன், அது அவர்களுடைய நெறி. ஆனால் கடவுள் சொல்லுகிற நெறி மனநிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சரியான மனநிலையோடு மனிதாபிமானத்தோடு செயல்படணும். உலக பார்வையில கெட்டது கூட நன்மை போல தெரியும். அவன் சரியாதான் செஞ்சாருன்னு சொல்லிடுவாங்க, அவள் சரியாக செஞ்சாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிருக்க. உன் மனசாட்சியின் படி வாழ்வுதான் நெறி. உனக்கு தெரியும் இந்த நேரத்தில் செய்திருக்க கூடாது, ஆனா உலகம் சரின்னு சொல்றதால அதை செய்து விடுவாய். இல்ல அப்படி அல்ல வாழ்க்கை சொல்றாரு. அடுத்தது பாருங்க, நம்ம இந்த நெறி எப்படிப்பட்ட நெறியாக இருக்க வேண்டும் என்றால், எப்படியும் வாழ்ந்தெல்லாம் பரவாயில்ல,
இந்த உலகம் ஏத்துக்கிட்டா மட்டும் போதும். அதுதான் பரிசேயர்களோட நெறி. ஆனால் இறைவன் எதிர்பார்க்கிற நெறி அப்படி அல்ல. எப்படியும் வாழ்வதல்ல என்றல்ல, இறைவனுக்கு உகந்தபடி வாழ்தல், அவர் பார்வையிலே வாழ்தல். அவர் எனக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார், அதை வாழணும். அதை வாழ்வது நானும் உயர்வேன், என்னோடு சேர்ந்தவர்களும் உயர்வார்கள், பலர் பலன் அடைவார்கள். அப்படி வாழ்தல். அப்பா, அந்த நெறிப்படி நான் வாழணும்னு ஆசீர்வதிங்க. ஆண்டவர், நெறிப்படி நான் இருக்கிற என்னை தொடுங்க. செவிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. இதோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய தேவைகள் விண்ணப்பங்களை பாதத்தில் வைக்கிறேன். அப்பா, நீர் தொடுவீராக. ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உடல் சுகத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வலி வேதனைகளோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கவலை கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் உபாதைகளோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே என்னை தொடுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சுகம் தாங்க. ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நீங்க தொடுங்க. அப்பா, உங்கள் கிருபையால், ஆண்டவரே உங்கள் வல்லமையால் பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக. பிள்ளைகள் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே சாட்சியமாய் இருப்பார்களாக. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் இதோ இறைவன் பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தலை வணங்கி இந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்பி உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.